அன்பானவர்களே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் குடும்பத்தின் நன்மை, சமாதானம், ஆரோக்கியம், பொருளாதார ஆசீர்வாதம், பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் தேவனுடைய பாதுகாப்பிற்காக ஒன்றிணைந்து ஜெபிக்கப் போகிறோம். உங்கள் வீட்டில் எந்த கவலையோ, சோதனையோ, நோயோ, கடன் சுமையோ, குடும்ப பிரச்சனையோ எது இருந்தாலும் இந்த ஜெபத்தில் விசுவாசத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வீட்டை கட்டினாரானால் கட்டுகிறவர்களின் உழைப்பு வீண். சங்கீதம் 127:1 என்ற இறைவார்த்தையை நம்பி நம் குடும்பங்களை தேவனுடைய கரங்களில் ஒப்படைப்போம். இந்த ஜெபம் முடிவடையும் வரை அமைதியாக இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக அருள்வாராக. இப்போது விசுவாசத்தோடு நம் தலைகளை தாழ்த்தி குடும்ப நம்பிக்கைக்கான இந்த வல்லமையான ஜெபத்தில் இணைவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உமது பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளை காண செய்த உமது அளவற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஒவ்வொரு வாய்ப்பும் உம்மிடமிருந்தே வந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் செய்த நன்மைகளினால் அல்ல, உமது கிருபையினாலேயே இன்று உயிரோடு இருக்கிறோம். அதற்காக எங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று எங்கள் முழு குடும்பத்தையும் உமது பரிசுத்த கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வீட்டின் கதவுகள், அறைகள், எங்கள் வாழ்க்கை, எங்கள் எண்ணங்கள், எங்கள் வார்த்தைகள், எங்கள் செயல்கள் அனைத்தையும் உமது ஆளுகைக்குள் கொண்டு வருகிறோம். எங்கள் வீடு வெறும் வாழும் இடமாக இல்லாமல் உமது சமாதானம் தங்கும் இல்லமாக, ஜெபம் எழும் இல்லமாகவும், அன்பு பெருகும் இல்லமாகவும், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயமாகவும் மாற்றும். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக நினைத்து ஆசீர்வதியும். தந்தையரை பலப்படுத்தும். அவர்கள் குடும்பத்தை அன்போடு வழிநடத்தும். ஞானத்தையும் நேர்மையையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் தாரும். தாய்மார்களை ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பத்தின் அன்பின் தூண்களாக பொறுமையுடனும் ஞானத்துடனும் வாழ அருளும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு உழைப்பையும் நீர் காண்கிறீர். அவர்களுக்கு புதிய பலத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தருளும். எங்கள் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கட்டும். நல்ல ஞாபக சக்தி, தெளிவான சிந்தனை, நல்ல நண்பர்கள், ஒழுக்கமான வாழ்க்கை, இறைபயம், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றை அருளும். தீய பழக்கங்கள், தவறான நட்புகள், உலகத்தின் கவர்ச்சிகள், சோதனைகள் ஆகியவற்றிலிருந்து அவர்களை பாதுகாத்தருளும். அவர்கள் எதிர்காலத்தை உமது கரங்களில் பாதுகாத்து அவர்கள் செல்ல வேண்டிய வழியில் நடத்தும். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் அன்பு குறையாமல் இருக்கட்டும். எங்கள் குடும்பத்தில் சண்டை, மனக்கசப்பு, புரியாமை, பொறாமை, கோபம், பகை, அகந்தை ஆகியவற்றை முற்றிலும் அகற்றும். ஒருவரையொருவர் மன்னிக்கும் மனதை எங்களுக்கு தாரும். யாராவது தவறு செய்தால் அன்போடு திருத்தும் கிருபையும், தவறு செய்திருந்தால் மனம் திரும்பும் தாழ்மையும் எங்களுக்கு அருளும். பரலோக பிதாவே, எங்கள் பொருளாதார வாழ்க்கையை ஆசீர்வதியும். எங்கள் உழைப்பை பயனுள்ளதாக மாற்றும். நேர்மையாக உழைத்து வாழும் மனதை தாரும். எங்கள் கைகளின் வேலையே நீர் ஆசீர்வதியும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க செய்தருளும். தொழில் செய்பவர்கள் தொழிலை வளர செய்தருளும். கடன்களால் சுமையாக இருப்பவர்களுக்கு விடுதலை அருளும். எங்கள் வீட்டில் தேவையான அனைத்தையும் காலத்துக்கு ஏற்றபடி வழங்கும். இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நோயினால் துன்பப்படுகிற எங்கள் குடும்ப உறுப்பினர்களை நினைவு கூறுகின்றோம். உடல் நோய்கள், மன அழுத்தம், பயம், கவலை, மனசோர்வு, நம்பிக்கையின்மை ஆகிய அனைத்திலிருந்தும் விடுதலை தாரும்.
மருத்துவர்களுக்கு ஞானம் தாரும். மருந்துகள் பலனளிக்க செய்தருளும். உமது குணமாக்கும் கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். பலவீனமானவர்களை பலப்படுத்தும். கர்த்தரே, எங்கள் வீட்டை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தருளும். இரவும் பகலும் உமது தூதர்கள் எங்களை சுற்றிலும் காவல் காக்கட்டும். விபத்துகள், இயற்கை பேரிடர்கள், நோய்கள், தீய மனிதர்களின் திட்டங்கள், திருட்டு, தீ விபத்து, சாத்தானின் தாக்குதல்கள் எதுவும் எங்களை அணுகாதபடி உமது வல்லமையால் காத்தருளும். எங்கள் குடும்பத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு உமது சித்தத்தின்படி நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தாரும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் அன்பிலும் விசுவாசத்திலும் வளர அருளும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களை நினைவு கூறும். உமது நேரத்தில் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தருளும். கர்ப்பிணி தாய்மார்களையும் கருவில் வளரும் குழந்தையையும் பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, தினமும் உம்மோடு நடக்க கற்றுக்கொடும். வேதாகமத்தை நேசிக்கும் மனதை தாரும். ஜெப வாழ்க்கையில் வளர செய்தருளும். சோதனைகளில் தளராமல், வெற்றிகளில் பெருமை கொள்ளாமல், எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களை நேசிப்பவர்களையும் எங்களை வெறுப்பவர்களையும் உமது கருணையில் ஒப்படைக்கிறோம். அனைவருக்கும் சமாதானம், ஆரோக்கியம், ரட்சிப்பு, நம்பிக்கை, ஆசீர்வாதம் கிடைக்க சேரலும். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் தினமும் ஸ்தோத்திர பலி உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தும் தலைமுறையாக வளரட்டும். எங்கள் குடும்பம் பலருக்கு உதவும் குடும்பமாகவும், அன்பை பகரும் குடும்பமாகவும், கிறிஸ்துவின் சாட்சியாக வாழும் குடும்பமாகவும் இருக்க செய்தருளும். எங்கள் கடந்த காலத்தை உமது கிருபையில் ஒப்படைக்கிறோம். நிகழ்காலத்தை உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். எதிர்காலத்தை உமது வல்லமையுள்ள கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் திட்டங்களை விட உமது சித்தமே நிறைவேறட்டும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை நேசித்து உமக்கு உண்மையாய் வாழும் கிருபையாலும் எங்கள் வீட்டில் நுழையும் ஒவ்வொருவரும் உமது சமாதானத்தை உணரட்டும். எங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக உம்மை ஆராதிக்கும் குடும்பமாக இருக்கட்டும். எங்கள் சந்ததிகள் நீதியில் வளரட்டும். எங்கள் வீட்டில் குறைவில்லாத ஆசீர்வாதம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அன்பு, சமாதானம், இறைபயம் என்றும் நிலைத்திருக்கட்டும். இவ்வாறு எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் முழுமையாக உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு உமது சித்தத்தின்படி எங்களுக்கு பதிலளித்தருளும். உண்மையுள்ள தேவனே, உமக்கு கோடி நன்றிகள். எங்கள் ஆண்டவரும் இரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.